என்பிஎஸ்சிக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்க்கலாம். பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அல்லது அங்கீகரிப்பது குடியரசுத் தலைவர், தேர்தல் ஆணையம், நாடாளுமன்றம். தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர். ஆன்சர் தேர்தல் ஆணையம். பி தான் சரி. நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012, 2013, 2014, 2015. ஆன்சர் சி 2014. அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து, முன்னாள் சோவியத் யூனியன், இந்தியா. ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து, இந்திய தேர்தல் ஆணையம் டேஷ் உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது. 3, 5, 7, 11. ஆன்சர் 3. தேசிய வாக்காளர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் 27, ஜனவரி 25, பிப்ரவரி 2, மார்ச் 6. ஆன்சர் ஜனவரி 25. இந்தியாவில் டேஸ் கட்சி முறை பின்பற்றப்படுகிறது. 1, 2, 3, பல கட்சி முறை பின்பற்றப்படுகிறது. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை டேஷ் 7, 8, 5, 6. ஆன்சர் 7. நர்மதா பச்சோவோ அந்தோலன் என்பது ஒரு டேஷ். அழுத்த குழுக்கள், கட்சிகள், தேர்தல் ஆணையம் இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் அழுத்த குழுக்கள். இன ஒதுக்கல் அதாவது அப்பார்த்தெய்ட் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு டேஷ். தென் சூடான், தென் ஆப்பிரிக்கா, நைஜீரியா, எகிப்து. ஆன்சர் பி தென்னாப்பிரிக்கா. அடுத்து, ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது டேஷ். சமூகம், பொருளாதாரம், அரசியல், பண்பாடு. ஆன்சர் சி அரசியல். அடுத்து, ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய்? ஆன்சர் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை. ஆன்சர் சி தான் சரி. குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 20 நாட்கள், 25 நாட்கள், 30 நாட்கள், 35 நாட்கள். ஆன்சர் சி 30 நாட்கள். ஐநா சபையின்படி டேஷ் வயது நிறைவு பெற்றோர் குழந்தை ஆவார். 12, 14, 16, 18. ஆன்சர் 18. அடுத்து, டேஸ்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது. இலக்கியம், அமைதி, இயற்பியல், பொருளாதாரம். ஆன்சர் அமைதி. அடுத்து, உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் டேஷ் பிரிவுகளை கொண்டுள்ளது. 30, 25, 20, 15. ஆன்சர் ஏ 30. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் டேஷ் சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் 42வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. அதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, தேசிய மனித உரிமை ஆணையம் டேஷாம் ஆண்டு அமைக்கப்பட்டது. 1990, 1991, 1992, 1993. ஆன்சர் டி தான் சரி. அடுத்து, பெண்களுக்கான மூதாதையர் சொத்துரிமை சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேசம், கர்நாடகா. ஆன்சர் ஏ தமிழ்நாடு. அடுத்து, டேஷ் டேஷ் ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்களாகும். ஜப்பான், பிரான்ஸ், கனடா. இதில் டி ஏ மற்றும் பி. ஏ பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜப்பான், பிரான்ஸ் இது ரெண்டுமே ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்களாகும். அடுத்து, பாராளுமன்ற ஆட்சி முறை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. கூட்டாட்சி, ஒற்றை ஆட்சி, இரட்டை ஆட்சி முறை, வெஸ்ட்மினிஸ்டர். ஆன்சர் வெஸ்ட்மினிஸ்டர். அடுத்து, 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? 1985 ஆண்டு திட்டக்குழு எதுன்னு கேட்குறாங்க. திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ஜிவிகே ராவ் மேத்தா குழு, எல்எம் சிங்வி மேத்தா குழு. ஆன்சர் சி ஜிவிகே ராவ் மேத்தா குழு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு லைக் பண்ணி
சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.